பார்ப்பான் சொன்னபடி சூத்திரனா இருக்கிறவங்க ஒரு 75 விழுக்காட்டு பேர் இந்த அரங்கத்திலேயே இருக்கிறார்கள். அவன் சொல்லுகிற மந்திரம் 4 பேருக்கு மனைவியாக்குகிற மந்திரம். மூதறிஞர் இல்ல, உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்லுவான். உடம்பெல்லாம் மூளை இருந்து அதுக்கு பேர் கொழுப்பு. திராவிடங்கிற சொல்லை கேட்டால் உடம்பெல்லாம் நெருப்படுத்து பற்ற மாதிரி இருக்கு. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு 77 பார்ப்பாங்க அப்படின்ட்டா தீண்டாமை இன்றைக்கும் இருக்கிறது. மந்திரத்தின் வழியாக நம்முடைய தாயை நடத்தை கட்டவளாக்கினார்கள். கொடுத்த விடுதலை வேண்டாம் என்று சொன்ன கூட்டம் நம்முடைய இந்தியர்கள் தான். ஏயா வேண்டாங்கிற, இன்னைக்கு அஷ்டமி வேண்டான்ட்டான். இன்று உனது முதல் வேலை இது காலை கொடுங்கோலை நீ ஒடிக்க வேண்டும் திறத்தாளே. பார், உன் படை, உன் இனம், உன் மொழி, உனக்கு பகைவர் எந்த மூலை என்னும் உணர்வோடு கூடியிருக்கும் உணர்வுள்ளவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் திராவிட பள்ளி அதனுடைய முன்னாள் இந்நாள் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பை அரியலூரில் ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மிக பெரும் தியாக வாழ்க்கைக்குரியவர் என்பதும் யாருக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய விழுப்புண்களை எல்லாம் பெற்ற மிக பெரும் தியாக வாழ்க்கைக்குரிய, இருந்தாலும் அவருடைய இழப்புக்கு ஏற்ற உயர்வை எட்டாத அன்பு தோழர் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய அன்பு தோழர் மணிமாறன் அவர்களே, ஒருங்கிணைப்பு உரையாற்றியும் என்னை அறிமுகப்படுத்தியும் உரையாற்றிய வெற்றி செல்வன் அவர்களே, எட்வின், கார்த்தி முதலிய ஒருங்கிணைப்பு தோழர்களே, எனக்கு அடுத்து வகுப்பெடுக்க இருக்கிற, இன்றைக்கு தான் நான் முதல் முறையை பார்க்கிற இந்திரகுமார் தேரடி அவர்களே, இந்த வட்டாரத்தில் இயக்க வளர்ச்சிகள் முன்னோடியாகவும், ஆனால் அரியலூருக்கு இந்த அளவில் அறிமுகப்பட்டிருப்பார தெரியவில்லை. அருகிலே உள்ள பெரம்பலூரை சேர்ந்த, பெரம்பலூரிலே பெரியார் சிலையும் பாரதிதாசன் சிலையும் உருவாக்குவதிலே முதன்மை பங்கெடுத்துக் கொண்ட ஓவியர் முகுந்தன், புலவர் குரலன்பன் முதலியோரோடு இணைந்து பணியாற்றி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிற இவ்வாண்டு முதல்வர் அவர்களால் கபிலர் விருது கொடுத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற கவிஞர் முத்தரசன் அவர்களே, நெல்லுங்க பார்க்கட்டும். உங்க ஊரை சேர்ந்தவர், நாங்கள்லாம் கோவை, உங்கெல்லாம் சென்னை, எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்திருக்கிறோம், எல்லாம் அரியலூருக்கு வந்திருக்கிறோம். அதுபோல கோவையிலிருந்து வந்திருக்கிற அன்பு தோழர் தேவராஜ ஸ்ரீதர் முதலியவர்களே, அன்பான நண்பர்களே, இந்த திராவிட பள்ளியின் முன்னாள் மாணவர்களாகவும் இந்நாள் மாணவர்களாகவும் இருக்கின்ற தோழர்களே, நாம் அனைவரும் ஒரு மணி நேரம் சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அவ்வளவுதான். ஒருவர் பேச ஒருவர் கேட்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களுக்கு ஒண்ணு தெரியும். அறிவு என்பது கொள்வதும் கொடுப்பதும் தான். எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு கொடுக்கலாம், எனக்கு தெரியாததை நான் பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அறிவு என்பதே. இதுல நம்முடைய விழா தலைவராக இன்றைக்கு இருக்கின்ற உமாபதி அவர்கள் வந்தவுடனேயே சொன்னார், நாங்கள்லாம் கீழப்படுவோர் சின்னசாமி நினைவிடத்திற்கு சென்றோம், உருவாகி கொண்டிருக்கின்ற மணிமண்டபத்தை பார்த்தோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, நான் என்னுடைய பங்காக நம்முடைய அமைச்சர் காசி சிவசங்கர் அவர்கள் தான் அந்த குடும்பத்திற்குரிய வீட்டை கூட உருவாக்க சொல்லி இருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமா, அதையும் சொன்னாங்க அப்படின்னா, அந்த வீர நினைவுகள் ஒருபுறம் ஈர நினைவுகள் ஒருபுறமாகத்தான் நாங்கள் அரியலூருக்குள்ளே நுழைந்தோம். மொழிக்காக போய் யாராவது உயிரை கொடுப்பாங்களா என்று கேட்பதற்கும் நம்ம ஊரில் ஆட்கள் இருப்பார்கள். அன்றைக்கு இருந்தார், இன்றைக்கு கூட பல பேர் இருப்பார். எந்த மொழி செல்வாக்கு பெறுகிறதோ அந்த மொழி பேசும் இனத்தின் ஆதிக்கம் இருந்தே தீரும். இதுதான் அரிச்சுவடி. இதை புரிந்து கொண்டால்தான் அரியலூரின் பெருமையும் ஈழப்பழுவூர் சின்னச்சாமியின் பெருமையும், அந்த மொழி போர் வீரனுக்கு மணிமண்டபம் கட்டுகின்ற முதல்வர் முதலிய நம்முடைய முன்னோடிகளின் பெருமையும் தெரியும்.
300 ஆண்டு காலம் முகலாயர்கள் வாழ்ந்தார்கள் ஆட்சியில். அதனால் அவர்களுடைய பாரசீக மொழி இன்றைக்கு பெர்சியன் மொழின்னு சொல்றாங்க. அந்த பெர்சியன் மொழி செல்வாக்கு பெற்றிருந்தது. இன்றைக்கும் அடிக்கோடு போட்டு வச்சுக்கோங்க, இன்றைக்கும் குடியரசுத் தலைவருடைய செம்மொழி விருது பெறுவது 3 மொழிதான், 3 மொழிதான். ஒன்று அந்த பாரசீக மொழி என்கிற பெர்சியன் மொழியைச் சேர்ந்தவர்கள், அந்த வழியில வந்தவர் தான் டாட்டாலாம். அவங்களுக்கு எல்லாம் மொழி அந்த இதுதான். அவங்க பேரே பார்சின்னு பேர். பார்சி என்பவர்லாம் பாரசீக மொழியை பேசி வந்தவர். அவங்களுக்கு தான் கொடுக்குறான். 300 ஆண்டு காலம் அவன் தான் இருந்தான். அடுத்து ஒரு 150 ஆண்டு காலம் ஆங்கிலேயன் இருந்தான். எல்லா காலத்திலையுமே ஆட்சியாளனுக்கு அருகில இருந்து எனக்கான செல்வாக்கை நான் உருவாக்கி கொள்வேன் என் மொழியின் மூலம் என்று இருந்த அந்த ஒட்டுண்ணிக்கு பெயர் தான் சமஸ்கிருதத்தின் மூலம் இருக்கிற பார்ப்பனர்கள். இன்னை வரைக்கும் இருக்கிறான். இன்னைக்கும் உனக்கு செல்வாக்கு தான். நாம ஏதோ செம்மொழியெல்லாம் பெற்றுட்டோம், ஒரு மொழிக்கு தான் பெற்றோம். இந்தியாவிலேயே முதல் முறையாய் செம்மொழிக்கான அரசிதழ் மூலம், அரசியல் சட்டத்தின் மூலம் பெற்றது தமிழ் மட்டுமே. பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனா அதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் ஒரு நடைமுறையில இருந்துச்சே தவிர அது சட்டபூர்வமாக அரசாணை போட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட செம்மொழிகள் அல்ல. முதல் மொழி தமிழ், அதுதான் செம்மொழி. ஆங்கிலத்திலே கிளாசிக்கல் லாங்குவேஜ். இன்றைக்கு செம்மொழி 7 மொழி, 1 அல்ல 2 அல்ல 7 மொழி ஆக்கிட்டான். விரைவில் இந்திய கூட சேர்த்தாலும் சேர்த்துருவான், எல்லாமே சேரட்டுங்கிறான். ஆனா செம்மொழிக்கான விருது கொடுப்பது குடியரசுத் தலைவர். 3 மொழி, ஒன்று பெர்சியன், இன்னொன்று அரபி, இன்னொன்று சமஸ்கிருதம் தான். நாம் செம்மொழிக்கு பட்டம் பெற்றிருந்தாலும், அரசிதழ் பெற்றிருந்தாலும், அரசாணை பெற்றிருந்தாலும் குடியரசுத் தலைவருடைய விருதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஏன்? அவன் தான் இன்னைக்கு இருக்கிறான், ஆட்சியில இருந்தான் 300 ஆண்டு காலம். அதனால் முகலாயர் செல்வாக்கு இருந்தது. 150 ஆண்டு காலம் இருந்தான், வெள்ளையர் செல்வாக்கு இருந்தது. இனி எங்களுடைய செல்வாக்கு வேண்டும் என்று நினைத்தான். இனி யார்? இந்தியா என்றால் யானாவை எடுத்துரு, இந்தி தான். இது இந்தியா இல்ல, ஹிந்தியா. இந்தியாவுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கூட சட்டம் உருவாக்குகிற பொழுது வாக்குவாதமே நடந்துச்சு. உலகத்துல எங்கேயுமே இல்லாத வாக்குவாதம் அது. ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கிறத பத்தி வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேர் வைக்கலாம்? பாரதம். இன்னொரு கூட்டம் இல்லை இல்லை பாரத வருஷம். இன்னொரு கூட்டம் இந்துஸ்தான், இந்துக்கள் நாடு இந்துஸ்தான். அப்பா வெள்ளக்காரனே சொல்லிட்டாப்பா இந்தியா, அதே வச்சிடலாம்ப்பா இந்தியா. எல்லாம் வாக்கெடுப்பு விட்டாங்க. அப்புறம் தான் வந்தது இந்தியான்னு வந்துச்சு. இருந்தாலும் இந்திக்காரன் விடல, இது பாரதம் தான். எழுது சட்டத்துல இந்தியா, தட் இஸ் பாரத். அதான் இன்னைக்கு பாரத். அதுலதான் வரும் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன். அதை கூட நாம விட்டுட்டோம். மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் தான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நீங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு. நம்மளை கண்டு பயப்படுறாங்க. சொற்களுக்குள்ளேயே வச்சுட்டோம். அதுதான் பெரியாரினுடைய திறன், பெரியாரினுடைய மொழி இன பார்வை. சொற்களுக்குள்ளேயே வரலாற்றை வைத்ததுதான். பேக்வர்ட் கிளாஸ் வச்சுக்கட. வடிவெயர் பின்தங்கியோ, பிற்பட்டோர், சரிப்பட. நீங்களே சொல்லுங்க, பிற்படுத்தப்பட்டோர். சொல்லுக்குள்ளேயே வரலாறு வந்துச்சு. பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டோர். யாரால் பிற்படுத்தப்பட்டோர் கேளு, அப்பதான் உங்களுக்கு வரலாறு தெரியும். ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் இனம், தாழ்ந்தோர். எழுதிக்க, தாழ்த்தப்பட்டோர். பெரியார். யாரால் நாங்கள் பிற்படுத்தப்பட்டோம், யாரால் நாங்கள் தாழ்த்தப்பட்டோம்? அப்பதான் தெரியும் அதுக்கு விடை. சொற்களுக்குள்ளேயே வைத்தோம். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது மத்திய அரசு அல்ல, ஒன்றிய அரசு. சொற்களுக்குள்ளதான் எல்லாருமே. அவனுமே அப்படிதான். இதுக்கு பேர் திராவிட பள்ளி. திராவிடர் இயக்கம் உருவானது எப்போ? 1912. உண்மையில அதுக்கு பேர் திராவிட இயக்கம் கிடையாது, யுனைடெட் லீக் என்பதுதான் அதனுடைய பெயர்.
ஐக்கிய சங்கம்னு தான் பேர். உருவாக்குனது 4 பேர் தான். இங்கெல்லாம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இருக்கிறீங்க. இந்த எண்ணிக்கையை வைத்து எத்தனையோ சாதனையை நாம் செய்ய முடியும். 4 பேர் உருவாக்குனதுதான் இந்த இயக்கம், திராவிடர் இயக்கம். 4 பேர். 4 பேர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்திரகுமார் தேரடிக்கும் தெரியாது. தெரிய வாய்ப்பு இருக்காது. உமாபதி வேணா கேள்விப்பட்டிருப்பார். 4 பேர் தான் யுனைடெட். 4 பேர் அரசு அலுவலர்கள். அதனால வெற்றி செல்வன் கூட இருக்காரு, அரசு அலுவலர். அவரோட உண்மையான பேர் அவர் சொல்ல முடியாது. அது மாதிரி பல பேர் அந்த அரசு அலுவல் நிலையில அவங்களுக்கான சிக்கலை பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட யுனைடெட் லீக் என்பதுதான். அதற்கு ஆலோசகராய் நெறியுரைஞராய் இருந்தவர் தான் நடேசனார். அதனுடைய முதலாண்டு விழா வந்த பொழுதுதான் மெயில் என்ற இதழிலே ஒரு வாசகர் கடிதம் வந்துச்சு. இதனுடைய பெயரை மாற்றுங்கள், நான் பிராமின் அசோசியேஷன், நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்று மாற்றுங்கள் என்று ஒரு வாசகர் கடிதம் எழுத, அதை உடனே அது என்ன அவனை சொல்லி நாம அல்லாதார்னு அவன் நம்மளை சொல்லி அவன் சொல்லிக்கிட்டுமே, நான் இல்லாதா அல்லாதாருன்னு. அப்படி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்ப நம்ம பேர் என்ன வைக்கலாம்? சூத்திரர். இப்ப என்ன பேர்? சூத்திரர் சங்கம்னு வச்சிடலாமா? சூத்திரம்ங்கிற பேர் அவன் கொடுத்த பேரு. சூத்திரர் என்பது இழிவுபடுத்துகின்ற பெயர். இங்கெல்லாம் யார் அத்தனை பேரும் இங்க இருக்கிற கூடியிருக்கிற அத்தனை பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு பேர் சரியான சூத்திரர்கள். 100 எல்லாரும் சூத்திரம் தான். நாம எல்லாம் மேடையில கீழே உள்ளவங்க எல்லாம் பார்ப்பான் சொன்னபடி சூத்திரனா இருக்கிறவங்க ஒரு 75 விழுக்காட்டு பேர் இந்த அரங்கத்திலேயே இருக்கிறார்கள். எப்படி? உங்கள் வீட்டு திருமணத்தை பார்ப்பானை வைத்து நீங்கள் நடத்தி இருந்தால் நீங்கள் சூத்திரர். சூத்திரத்தன்மையை மனமாற ஏற்றுக்கொண்ட சூத்திரர். 68 கொண்டு வந்துட்டோம் சட்டம். பார்ப்பான் மந்திரம் வேண்டாம், பார்ப்பான் வேண்டாம், அம்பி வேண்டாம், அருந்ததி வேண்டாம், சப்தபதி 7 அடுக்கு 7 அடி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. எட்வின்லாம் கேட்டிருப்பார். சப்தபதி எடுத்தால்தான் 7 அடி எடுத்து வைத்தால்தான் அது சட்டப்படி செல்லுங்கிறான். நாம் அதுக்கு முன்னாடியே கொண்டாந்துட்டோம். சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. 50 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் இன்று நடைமுறைக்கு இருக்குதா? உங்களும் திராவிட பள்ளியில் படிக்கிறோம். அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்காகவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காகவும், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும் உயிரை கூட கொடுப்போம். நீங்க உயிரை கூட கொடுக்க வேண்டாம், ஐயரை கொடுங்க, வெளியில போன்னு சொல்லி. யாருடைய வீட்டில் வடமொழி மந்திரம் ஒழிக்கிறதோ, யாருடைய மந்திரத்தில் பார்ப்பான் அடியெடுத்து வைக்கின்றானோ அந்த வீடு சட்டப்படி சூத்திரன் வீடு. கேவலமான வீடு, இடத்தை கெட்டவளுக்கு பிறந்தவனுடைய வீடு. அவன் சொல்லுகிற மந்திரம் 4 பேருக்கு மனைவியாக்குகிற மந்திரம். பிரதமோ அதிவிதே. நெருங்கி உட்கார சொல்லுங்க. பொண்ணு நிமிந்து பாரு, நடக்கும். இத்தனையும் நடக்கும். யோசித்து பாருன்னு சொல்றது இல்லை யாரு. நிமிந்து பாரு. சோம பிரதமோ விவித. என்ன பொருள்? இவனுக்கு எதுவுமே தெரியாது. நாளிகேரம் சமர்ப்பியாமி. ஐயர் மந்திரம் சொல்றாரே. பொருள் தெரிஞ்சா அது மந்திரம் சொல்லுவீங்களா? நாளிகேரம்னா தேங்காய். தேங்காயை எடுத்து வச்சேங்கிறான். இது மந்திரமா? அது சீதபத்திரம் சமர்ப்பியாமி. பெரிய ஆளாதான் இருப்பாரு போல இருக்கு. அது மந்திரமா? அது வெத்தலையை எடுத்து வச்சேங்கிறா. இதெல்லாம் மந்திரம்னு சொல்லுவீங்களா? பொருள் புரியல. ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போனார் கேப்டன் குக். ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு தெரியுது. அந்த நாட்டு மக்களுக்கு இவரோட ஆங்கிலம் தெரியல. ஆனா அங்க இருக்கிற விலங்குகளுடைய பெயர் இவருக்கு தெரியுது. இவர் மொழியில சொல்றாரு ஆங்கிலத்துல. ஒரு விலங்கு அவர் பார்க்காத விலங்கு. இந்த விலங்குக்கு என்ன பெயர்னு கேட்டார். அதுக்கு 2 தலை இருக்குது. மேல ஒரு தலை, கீழே ஒரு தலை. 2 தலை இருக்கு. இது என்னன்னு கேட்டார். அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, தெரியல. எங்களுக்கு தெரியாது என்பதை அவங்க மொழியில சொன்னாங்க. கங்காரு அப்படின்னாங்க. இவர் உடனே ஐசி கங்காரு. இன்னை வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்கிறது தான். கங்காருங்கிறதுக்கு எனக்கு தெரியாது என்பது எவருக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ம வீட்டுல வச்சிருக்கிற மந்திரம் இருக்கு. ஐயா கேட்டுக்க, என்னை அழைச்சிக்கிட்டு வந்தியே மயில் உந்தல, கொடுக்கலன்னு சொன்னிய காசு குறைக்காம கொடுத்துரு என்று எல்லாம் அப்பா காரன்ட்ட பேசிட்டு அவரோட பொண்ணுக்கு சொல்றான். இவளை நான் சோமனுக்கு மனம் முடித்தேன். இல்லைங்க, பத்திரிக்கைப்படி வேற ஒரு மாப்பிள்ள, முதல்ல வந்த மாப்பிள்ள. சோமனுக்கு மனம் முடித்தேன். அடுத்து வரிசையில் நிக்கிறான் எல்லாம். அக்கினிக்கு மனம் முடித்தேன். 3வது பாபா சீக்கிரம். கந்தர்வனுக்கு மனம் முடித்தேன். யார? நம்ம வீட்டு பொண்ணு. கடைசியில மனுஷியா ஜா
மனுஷனாகி எனக்கும் மனம் முடித்தேன். அதுக்கு பிறகுதான் எந்த பத்திரிகையில் எவருடைய பெயரை போட்டிருக்கிறோமோ அவருக்கு மனைவி, உங்கள் மகள், உங்கள் தங்கை, உங்கள் தமக்கை, உங்கள் அம்மா, அத்தனை பேரும் இப்படித்தான். பொருள் புரிஞ்ச அனுமதிப்பீர்களா? எங்க வீட்டு பெண்ணை 4 பேருக்கு மனைவியாக்க யாரடா நீ? நாங்கள் கொடுத்த வாகனத்தில் வருகிறாய், நாங்கள் கொடுத்த காசை எடுத்துக் கொள்கிறாய். காசுதான் எடுத்துக்கிட்டேன், வாகனத்துலதான் வந்தேன். ஆனா இன்னைக்கு சமைச்சதெல்லாம் சாப்பிட்டணும் பார்த்தேளா? உங்க ஆத்துல நான் சாப்பிட்டேனும். இன்னை வரைக்கும் பாருங்க, ஐயர் சாப்பிடாரா நம்ம வீட்டுல? சட்டப்படி சொல்றான் உங்களை சூத்திரன்னு. கோபம் வந்துச்சா உங்களுக்கு? என்ன திராவிட பள்ளி உங்களுக்கு வந்து வேண்டி கிடக்குது? சூத்திரன்னு உங்களை சொல்லி நீங்க சமைத்த உணவை சாப்பிட்டால் தீட்டுன்னு சொல்றவங்க முன்னால கோபம் வந்துச்சா உங்களுக்கு? அவங்கெல்லாம் வீர பரம்பரைங்க, நீக்க முடியாது. ஒரு பக்கத்துல கை நினைக்க மாட்டேன்கிறான். நம்ம கோபம் எல்லாம் சொந்தக்காரனோட தான். அந்த மை வச்சான், புறப்பட்டான். கை நினைச்சானா பாத்தீங்களா? என்ன உறவோ? வருத்தப்படுறீங்களா? அவராவது மொய் வச்சுட்டு தானே போறாரு. ஐயர் பொய் வாங்கிக்கிட்டுல போறாரு. வாங்கிக்கிட்டு போறவட பத்தி வருத்தப்பட்டீங்களா? வாங்கிக்கிட்டு போறவ கை நினைச்சாட உங்க வீட்டுல? அரிசி கொடுங்கோ பச்சையாய், காய்கறி கொடுங்கோ பச்சையாய். இதுதானே நடக்குது இன்னைக்கும். இதைத்தானே ஒழித்தார் தந்தை பெரியார். அதுதான் இந்த தமிழினத்தை நிமிர வைத்தது. 1928 லாப்புக்கோட்டை பக்கம் சுக்கலனத்தங்கிற ஊரில் எங்கள் ஐயா சொன்னதை எல்லாம் சட்டமாக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று வந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அந்த வழியில் வந்தவர் தான், அவரை விட வளப்படுத்தியவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அதே பணியை செய்வதற்காக வந்திருப்பவன் தான் நான் என்று சொல்பவர் தான் திராவிட மாடல் முதல்வர் அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின். அதை அனுப்பிசகாமல் செய்வேன் என்ற உறுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் தான் இளைஞர் அணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். எவ்வளவு பெரிய மரபு வந்திருக்கிறது பாருங்கள். 28 சுக்கிலனத்தம் சட்டப்படி வந்தது எப்போ? 68 சுயமரியாதை திருமண சட்டம். எங்களுக்கு எங்கள் வீட்டு பெண்ணை கவலைப்படுத்துகிற இந்த மந்திரம் வேண்டாம், பார்ப்பானே நீ வேண்டாம். எங்க அவன் பொழப்ப போய் கிடைக்கிறீங்க. நம்மால் எல்லாத்துக்குமே ஆதரவா பேசுவார், எல்லாத்துலயும் நல்லது பார்ப்பாரா அவர். பரவாயில்லைங்க, அடிபட்டாலும் பையன் ஆம்புலன்ஸ்ல தான் அடிபட்டா, அதுல கூட ஒரு ஆறுதல் சொல்லுவான். அடிபட்டதை கூட வருத்தப்படுறது இல்லை, ஆம்புலன்ஸ் முன்னால அடிபட்டான், பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க உடம்ப. பார்ப்பான் அவனுக்கு ஏதோ 4 காசு கிடைக்கும், அதை போய் கெடுக்கிறீங்களே பார். நீங்க ஐயர் போய் கேளுங்க. இங்க இருக்கிற அத்தனை திராவிட பள்ளியின் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் எல்லோருக்கும், மேடையிலே உள்ளவர்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன். அந்த புரோகிதரை பார்த்து கேளுங்கள். எந்த திருமண விழாவில் போனால் இதைத்தான் முதல்ல பேச வேண்டிய செய்தி இதுதான். ஐயா சாமி, அவர் சாமின்னு சொன்னா தானே பிடிக்கும். சாமி தானே அவரு. சாமி, இப்ப எங்க வீட்டுல சொன்னீங்களே மந்திரம், இதே மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டு திருமணத்தை நடத்துவீர்களா? நம்ம ஊர்ல பல பேர் கிளம்பியிருக்கிறாங்க. அப்புறம் இதேதான் அதேதான் இதேதான். உங்களுக்கு ரெண்டுமே தெரியாது. இந்த மந்திரம் வேறு. நமது வீட்டில் சொல்லுகின்ற மந்திரம் புராணப்படி உள்ள மந்திரம், புரோகிதர் சொல்லுகிற மந்திரம். நமது வீட்டு பெண்ணை 4 பேருக்கு மனைவியாக்குகிற மந்திரம், நடத்தை கெட்டவளாக்குகிற மந்திரம். நடத்தை கெட்டவளுடைய மகனுக்கு பெயர் தான் சூத்திரன், தேவடியால் மகன். அதுதான் இன்றைக்கும் நம்மை கேவலப்படுத்துகின்ற, நம் தாயின் நடத்தையை கேவலப்படுத்துகின்ற மந்திரத்தை நம் கண்ணுக்கு முன்னால் சொல்கிறான். நம் காசை வாங்கி கொண்டு சொல்கிறான். உங்க வீட்டுல எங்காத்துல எல்லாம் சாஸ்திரி சொல்லுவா, அது வேத மந்திரம். அதே மந்திரத்தை எங்க வீட்டுல சொல், எத்தனாயிரம் வேணாலும் கொடுக்கிறேன், எங்க வீட்டுல வந்து சொல், கேட்டு பாருங்கள். எவ்வளவு பணக்காரன் கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க இந்த அரியலூர்ல, கேட்கட்டுமே. அவங்க எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கிறேன், உங்க வீட்டுல சொல்றாரு மந்திர சாஸ்திரி, அவரை வர சொல். சாஸ்திரி பிராமணாலத்துக்கு மட்டும்தான் வருவா, சூத்திராலயத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் வரமாட்டான். இன்று வரை நம்மை கேவலப்படுத்துகிற மந்திரம், அதை கூட அகற்றாமல் தான் நாம இருக்கிறோம் இன்னைக்கும். என்ன பெரிய வீரம் நமக்கு வேண்டி கிடக்குது?
புதுமனைப்புக்கு விழா ஐயரை கூப்பிடுங்க, குழந்தை பிறந்தாச்சு ஐயரை கூப்பிடுங்க, கல்யாணம் பண்ணலாம் பொருத்தம் பாருங்க ஐயரை பார்த்து, நாளை அப்போ ஐயரை கேட்டுக்கங்க, எந்த நாள்ல வைக்கலாம் அவர் முடிவு பண்ணட்டும். செத்து பண்றாங்க. இப்போ ஒரு செத்த நேரம் நல்ல நேரமா செத்ததே கெட்டதுதான், அதுல என்ன நல்ல நேரம் வேற? அதுக்குள்ள அடப்பு போடலாமா, தீபம் ஏத்தலாமா, இல்ல விட்டு விட்டு வெளியே போயிடலாமா? ஐயரே சொல்லுங்க. குழந்தை பிறந்தாச்சு, என்ன பேர் வைக்கலாம்? ஐயர் தான் வைங்கோ. ஸ்ரீ வேறேவா முதல் எழுத்து ஜா ஜோ. சாமி நீங்களே ஒரு பேர் சொல்லிடுங்க. ஒரு பத்திரிகையை நடத்துறாங்க இன்னைக்கு. உங்கள் வீட்டில் பிறந்த பெண் மதியம் 12க்கு முன்னால் பிறந்ததா ஆணாக இருந்தால் அதனுடைய தொடக்கம் இப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதேஷ்டமாக இருப்பான், செல்வ செழிப்போடு இருப்பான். ஹோ ஹே ஹா ச முதல் எழுத்து. இதுல ஒன்னாவது தமிழ் வருமா? ஒரு பத்திரிகை வருது, அது ஒரு மலம், அதுக்குதான் ஆகுங்க, அது துடைக்கதான் ஆகும். ஒண்ணு ஐயரை பார்த்து கையேந்திரா, இல்லைன்னா பத்திரிகையை பார்த்து மாத்திக்கிறார். அந்த உடனே நம்முடைய தலைவர் சொல்றார், கோவையிலிருந்து வந்திருக்கிறாங்க 2 இளைஞர்கள், நித்திலன் நிலவன், நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. நித்திலன் வா 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 கொஞ்சம், என் என்னுடைய பேரன் பேரு நித்திலன் சொன்னார். ஒரு மகிழ்ச்சி. நானும் வந்த உடனே கேட்டேன், அது என்ன தேரடின்னு கேட்டேன். அவங்க அப்பா பேர் தேரடி. நேரடியாவே கேட்டேன், தேரடியாரு. இதெல்லாம் பெரியார் நமக்கு பெற்றுக் கொடுத்தது. பெரியார் தான் மொழிகளுக்கு இடையிலே சமத்துவம் இருந்தால்தான் மொழியை பேசும் இனங்களுக்கு இடையிலே சமத்துவம் வரும். இதான் முதல் படி. எந்த மொழியும் எங்களை விட உயர்ந்த மொழி என்று சொல்லிவிடக் கூடாது. எந்த தமிழன் வீட்டிலும் எந்த சடங்கும் தமிழில் தான் நடக்க வேண்டும், தமிழன் தான் நடத்த வேண்டும். இதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை. இதிலிருந்து கொஞ்சம் மாறினாலும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அதைத்தான் சொன்னேன். நாம் திராவிடர் இயக்கம். திராவிடர் இயக்கம் என்று பெயர் வைத்தது சாதாரணமாக யுனைடெட் லீக், அதான் பெயர். நான் பிராமின் அசோசியேஷன், அதுதான் பரிந்துரை. சூத்திரர் கட்சி அப்படியும் சொன்னார்கள். சூத்திரர்னா இப்ப சொன்ன இத்தனை கேவலமும் இருக்கு அதுக்குள்ள. அதனால்தான் பெரியார் சொன்னார், சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்ட அடி. என்னுடைய பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனக்கு பெயர் வைத்தவர் பெரியார், கௌதமன். இல்லைன்னா எனக்கும் பேர் ஏதோ ஒரு சாமி தான் வச்சிருப்பாங்க. கௌதமன் என்று பெயர் வைத்தவர் பெரியார். பெரும்பாலும் யாருக்கெல்லாம் கௌதமன் என்ற பெயர் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பெரியாரால் பெயர் வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் பிறந்த முதல் பகுத்தறிவாதி பெரியார். அன்றைய பெரியார் கௌதம புத்தர். அந்த கௌதமனுடைய பெயரைத்தான் பெரியார் வைத்தார், எனக்கு வைத்தார். பெரியார் வைத்தார், என்னுடைய வீட்டுக்கு வந்து வைத்தார். என்னுடைய வீடு இருப்பு செந்தலை. இங்கே கூட நம்முடைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறாரே ஆசை தம்பி அன்பழகன் அவர்கள். அவரை கூட கேட்டேன், என்ன படித்திருக்கிறீர்கள் என்று நேற்று வந்தவுடனேயே கேட்டேன். அவரும் சொன்னார், இது மாதிரி இளங்கலை படித்திருக்கிறேன். எங்கே படித்தீர்கள் என்று கேட்டேன். சரபோஜியில் என்றார். அரியலூரில் இருந்து மன்னர் சரபோஜி எல்லாம் தஞ்சாவூர் ஆச்சு எப்படின்னு. எங்க ஊருக்கு பக்கம்னா. உங்க ஊருக்கு பக்கம்னா அப்ப நீங்க எந்த ஊர், அரியலூர் இல்லையான்னு கேட்டேன். எங்க ஊர் திருமானூர்னார். அடே திருமானூர் நமக்கு பக்கத்து ஊர். பக்கத்திலே உள்ள திருவையாறுல தான் நான் படித்தேன். அங்கதான் திருவையாறு அரசர் கல்லூரியில் தான் நான் படித்தேன். அது ஒரு பகுத்தறிவு கல்லூரி. அந்த கல்லூரி உருவாவதற்கு காரணம் தந்தை பெரியார். அந்த கல்லூரியிலே தமிழ் பயிற்றுவிப்பதற்கு காரணம் திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த போர்ப்படை தளபதி ஏ.டி. பன்னீர்செல்வம். அவர் கொடுத்த கொடைதான் புலவர் என்ற படிப்பு. அந்த புலவர் என்ற படிப்பு தான் இன்றைக்கு என்னுடைய பெயருக்கு முன்னால் இருக்கிறது. புலவர் செந்தலைனா கௌதமன் என்று. செந்தலை என்பது திருவையாறுக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சின்ன ஊர் செந்தலை. நானும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய படிப்பு, எனக்கு வழங்கிய ஆசிரிய பணி அது கோவைக்கு கொண்டு சென்று விட்டது. படிப்பு என்பது உங்களை முன்னிறுத்தும், எவ்வளவு உயரத்திற்கும் கொண்டு செல்லும். நான் ஒருவேளை அங்கே செந்தலையிலே இருந்திருந்தால் என்னுடைய தந்தையார் திராவிடர் கழக தோழர். 1943 அவர் பெரியார் தொண்டர். வைத்திருந்தது மிதிவண்டி நிலையம். மிதிவண்டி நிலையத்தின் பெயர் என் பேர் தான், கௌதமன் மிதிவண்டி நிலையம். இந்த பெயர் பலகைகளை பார்த்தா பட்டொளி வீசி பறக்கும் திராவிடர் கழக கொடி. நாங்கெல்லாம் காலையில எழுந்தவுடனே ஒன்று மாட்டை பிடித்து கொண்டு போய் ஆத்துல குளிப்பாட்டி விட்டு
வந்து மிதிவண்டி நிலையத்தில் உள்ள எல்லா மிதிவண்டியும் தொடச்சி வச்சு விட்டு பிறகுதான் பள்ளிக்கு சங்கு ஊதி விடுமா, நடந்தான் ஓடணும். பக்கத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளியில் தான் நான் படித்தேன். சங்கு ஊதி விடுமா, சங்கு தான் அப்ப அடையாளம். வீட்டுல கடிகாரம் ஏது, கையில கடிகாரம் கிடையாது, வீட்லயும் கிடையாது, காலில் செருப்பே கிடையாது. படிப்பு தான் அதெல்லாம் கொடுத்துச்சு. பெரியார் கொடுத்த படிப்பு தான் அதெல்லாம் கொடுத்துச்சு. நான் சென்னையில படித்துக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய பேரவைத் தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுத்தரா பணியாற்றி கொண்டிருந்தார். நான் சென்னை ஆசிரியர் கல்லூரியிலே படித்த பொழுதுதான் முதல் முறையாக செருப்பே போட்டேன். சென்னைக்கு போய் தான் போட்டேன். ஆசிரியர் கல்லூரியில் படிக்கிற புலவர் 4 ஆண்டு படித்ததும் எங்களோட செந்தரையில இருந்து மிதிவண்டியில் தான் வந்தேன். மிதிவண்டியிலேயே வந்து 20 கிலோமீட்டர் மிதிவண்டியிலேயே வந்து மிதிவண்டியிலேயே செல்வேன். ஆனா காலில் செருப்பு கிடையாது. சென்னைக்கு போவதை தெரிந்து கொண்டுதான் என்னுடைய தாத்தா, அப்பா கூட இல்லை, எங்க தாத்தா தான், என்ன ஏண்டா மெட்ராஸுக்கு போற பையன் இப்படி வெறுங்காலோட போலாமா அப்படின்னு அவர் செருப்பு எனக்கு கொடுத்தார். அவர் செருப்பு போட்டுக்கிட்டு தான் நான் சென்னை போனேன், ஆசிரியர் கல்லூரியில் படித்தேன். அந்த வாய்ப்பு தான் இன்றைக்கு என்னுடைய ஊரே கோவை என்று சொல்வது போல் ஆகிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. படிப்பு நிலையிலே நாம் எல்லாம் படிப்பு மறுக்கப்பட்டவர்கள். உலகத்துல 2 பிரிவு தான், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இவ்வளவுதான். இந்தியாவில் மட்டும்தான் படிப்பு மறுக்கப்பட்டவர்கள். இந்த படிப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை வழங்கியவர் தந்தை பெரியார். அதற்கு தமிழ் இன மறுமலர்ச்சி, தமிழ் மறுமலர்ச்சி 2 எடுத்துக்கொண்டார். தமிழ் இன மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது திராவிடம் என்ற சொல். திராவிடம் தான். நீயும் தமிழன் நானும் தமிழன் என்று வந்த பொழுதுதான் இன்றைக்கு கேட்பார்கள், எதுக்குங்க நாமெல்லாம் தமிழன் தானே அப்படிம்பாங்க. தமிழன் தான். 1956 மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. 56 நவம்பர் 1ஆம் தேதி. இதெல்லாம் நம்ம தோழர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1956 மொழி வாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட உடனே பெரியார் அடுத்த 4 நாள் இடைவெளி 5/1/56 அறிவித்தார், இனி நமக்கு திராவிடம் என்ற சொல் இல்லை, எல்லா இடத்திலும் தமிழ் என்று போட்டுக் கொள்ளுங்கள், தமிழர் என்று போட்டுக் கொள்ளுங்கள், தமிழ்நாடு என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். 56. 56க்கு முன்னால் என்ன இருந்தது? 1900 இருந்து அரசு பணிக்கான அரசுதல் கிடைத்தால் படித்து பாருங்கள், அதுல போட்டிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய பெயர் போட்டிருக்கோம். அதுல 2 பிரிவு தான், ஒன்னு சூத்திரன், இன்னொன்று பிராமின். 2 தான் போட்டிருக்கோம், சூத்திரன் பிராமின். சூத்திரனுக்குள்ள உச்சாதி பிரிவு போட்டிருக்கோம், வன்னியர், கவுண்டர், தேவர், செட்டியார், நாயுடு, ஏதோ ஒன்று போட்டிருக்கும். பிராமின் அங்கதான் நமக்குள்ள குழப்பம். பல பேர் பிராமணர்னு அது ஒரு சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிராமணர் என்பது சாதி அல்ல, பிராமணர் என்பது வருணம். அதுக்குள்ளே இருப்பது ஐயர், ஐயங்கார், ராவ், சாஸ்திரி, சர்மா என்பதுதான் சாதி. இது எல்லாம் சேர்ந்த அந்த பெயர் தான் பிராமணர், பிராமின். இது இருக்கும். நாம நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே 1926 சட்டம் போட்டு ஒழிச்சோம். நாங்கெல்லாம் இனி சூத்திரன் அல்ல, 4ஆம் ஜாதி இல்ல, கடத்த கெட்டவளுக்கு பிறந்த குழந்தைகள் என்று இழிவுபடுத்துவது எங்களுக்கு வேண்டாம் என்று சூத்திரன் என்பதை ஒழித்தோம். ஒருத்தருக்கு பேரு மூதறிஞர். ஒரு மூதறிஞர் இல்ல, உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்லுவான். உடம்பெல்லாம் மூளை இருந்தா அதுக்கு பேர் கொழுப்பு. அவர் உண்மையிலே அதுதான், உடம்பெல்லாம் அதுதான் இருக்கும். ஒரு சூதறிஞர். 37 முதலமைச்சர் ஆனார். முதல் முறையா உடனே கொண்டு வந்தார். மறுபடியும் கொண்டு வா, அரசு அலுவலர்களை 2ஆக பிரி, பிராமின், சூத்திரன். மறுபடியும் வந்தாச்சு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னேனே, 4 பேரும் அரசு அலுவலர்கள். ஒருவர் பெயர் தஞ்சை, இந்த தஞ்சாவூரை சேர்ந்தவர் தான், தஞ்சை சரவண பிள்ளை. இன்னொருவர் வீராசாமி நாயுடு, இன்னொரு 2 பேர், 4 பேர் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த யுனைடெட் லீக். அவங்க எல்லாம் இல்லை, 4 பேரும் உருவாக்குனதுல அதுக்கு பிறகு அதுக்கு நெறியுலா ஆலோசகர் மட்டும்தான் நடேச முதலியார், அவர் 5வது. அப்படி வைத்த பொழுது அதுக்கு வைத்த பெயர் தான் திராவிடர் சங்கம். சூத்திரன் வச்சா நம்மளை கேவலப்படுத்துது. அவன் ஆரியன், நாம திராவிடர், திராவிடர் சங்கம் என்று வைத்தோம். 12 16 அதான் ஒரு அரசியல் கட்சியா மாறுனுச்சு.
அதுக்கு பெயர் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். 1916 அந்த பார்ப்பான் வைத்த பெயர் தான் நீதி கட்சி. உண்மையிலே நீதி கட்சிங்கிறது நம்ம பெயர் இல்லை, அது சூழ்ச்சியாய் சூதாக வைக்கப்பட்ட பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்பொழுது அந்த நடேச முதலியாரோடு சேர்ந்து கொண்டவர்கள் இன்னும் 2 பேர் உங்களுக்கு தெரியும். யார் யார்? டி.எம். நாயர், இன்னொருத்தர் வெள்ளுடை வேந்தர், தர்பி தியாகராயர். இந்த மும்மூர்த்திகள் தான் நமக்கு. இந்த 3 பேர் தான். முதல்ல நடேசனார் தான். ஆனா கடைசி வரைக்கும் அவர் எந்த பதவிக்கும் போகல, எந்த ஒரு அமைச்சராகவும் ஆகல. அதுபோல் தியாகராசரும் கோடீஸ்வரன், வெப்பரும் கோடீஸ்வரன், சொத்து முழுக்க இழந்தவர் தர்பி தியாகராயர். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, துணி ஏற்றுமதி பண்றவர். அவர் அத்தனை சொத்தை இழந்தார், எந்த பதவிக்கும் அல்ல. டி.எம். நாயர் காது மூக்கு தொண்டை மருத்துவர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த காலத்தில் எடின்புரோவில் படித்தவர், பெரும் அறிஞன் மருத்துவத்துறையில. இந்த 3 பேர் தான் அவங்க வச்சதுதான். என்ன அந்த அமைப்புக்கு பேரு? நீதி கட்சி இல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம், இதான் பேர் அதுக்கு. அவங்க நடத்தின பத்திரிகை இதழ்கள் 3. ஒன்று திராவிடன், அதான் தமிழ்ல வந்தது திராவிடன். ஆங்கிலத்துல ஒண்ணு போட்டாங்க, அதுக்கு பேரு ஜஸ்டிஸ். ஆங்கிலத்துல தான் ஜஸ்டிஸ். தெலுங்குலயும் ஒண்ணு வந்துச்சு, ஆந்திர பிரகாசிகா. இந்த 3 தான். இங்கே தமிழில் வந்த பத்திரிகை எது? திராவிடன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்ல விரும்பாதவன் என்ன பேர் வைத்திருக்கணும்? திராவிட கட்சின்னு தானே சொல்லி இருக்கணும். ஏன் வாயால திராவிட கட்சின்னு சொல்றதா? திராவிடம்னு சொல்வது என் வாய்க்கு நஞ்சை விஷத்தை விளங்குவது போல. அதனால் ஆங்கிலத்தை பிடிச்சுக்கிட்டான், ஜஸ்டிஸ் பார்ட்டி. திராவிடம் என்பதை சொல்ல விரும்பாதவன் பார்ப்பா, திராவிடம் என்பதை சொல்ல மறுப்பவன் தமிழின வளர்ச்சியை விரும்பாதவன். அன்று முதல் இன்று வரை திராவிட பல்கலைக்கழகம் என்று ஒன்று உருவாக்குகிறோம், அதற்கான கருத்துரை இது என்றும், திராவிட கலைக்களஞ்சியம் உருவாக்குகிறோம், அதற்கான திட்டம் இது என்றும், அன்றைக்கு வாஜ்பாய் இந்திய தலைமை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு கல்வி அமைச்சர், அவங்க சொல்ற பேரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி இடத்துல போய் சொன்னார், தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் வ.ஐ. சுப்பிரமணியம். என்ன பல்கலைக்கழகம்? திராவிட பல்கலைக்கழகம். இன்னைக்கு இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, இன்னைக்கு அதே பேர்ல தான் இருக்கு, குப்பத்துல. இன்னொன்னு என்ன கலைக்களஞ்சியம்? திராவிட. நிறுத்து, திராவிடங்கிற சொல்லை நீக்கிட்டு வந்தீங்கன்னா நான் நிதி கொடுப்பேன். திராவிடங்கிற சொல்லை கேட்டால் உடம்பெல்லாம் நெருப்படுத்து கொட்டுற மாதிரி இருக்கு. சொன்னது யார்? முரளி மனோகர் ஜோஷி. இன்னைக்கு பல பேருக்கு திராவிடம்னு பிடிக்கல. அது யாருடைய குரல்? ஜோஷியின் குரல், பாஜகவின் குரல், பார்ப்பனியத்தின் குரல், ஆரியத்தின் குரல், நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்றவனின் குரல். அவனுக்கு திராவிடம் பிடிக்காது. நாம் நடத்துவது எந்த பள்ளி? திராவிட பள்ளி. என்ன கழகம்? திராவிடர் கழகம். அதிலிருந்து பிறந்தவை என்ன முன்னேற்ற கழகம்? திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாமே திராவிடம் திராவிடம் தான் போட்டிருக்கோம். இப்பொழுது நாம் நடத்துகின்ற அரசு என்ன மாடல் அரசு? அதனாலதான் ஒழிக்க பார்க்கலாம். 300 ஆண்டு காலம் ஆண்டோம். பாரசீக மொழியின் மூலம் முகலாயர்கள் 150 ஆண்டு காலம் ஆண்டோம். ஆங்கிலேயத்தின் மூலம் ஆங்கிலேயர். இப்பொழுது நாங்கள் ஆளுகிறோம். இந்தியின் மூலம் வட இந்தியர்கள். திட்டம் சமஸ்கிருதம் இருந்தால்தான் பார்ப்பனியத்துக்கு செல்வாக்கு இருக்கும். எப்பொழுதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பார்ப்பனர்களுக்கு செல்வாக்கு இருக்கும். சமஸ்கிருதத்திற்கு இந்த ஆண்டு, இதெல்லாம் இன்னைக்குதான் நினைவில் வச்சுக்கணும், இந்த சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 1800 கோடி. 1800 கோடி. சமஸ்கிருதம் பேசுறவன் யாருமே கிடையாது இந்தியாவில். சமஸ்கிருதம் தெரிந்திருப்பவர்கள் என்று இந்திய அரசு அறிவித்திருப்பது 20,000 பேர். எத்தனை பேர்? 20,000 பேருக்கு எத்தனை கோடி? நாம் எத்தனை பேர் தமிழர்கள்?
10 கோடி. அப்ப நமக்கு எவ்வளவு கோடி கொடுக்கணும்? எத்தனை கோடி கொடுக்கணும்? நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் 74 கோடி. வெறும் 74 கோடி. நம்மை விட 25 மடங்கு கொடுக்கிறான். அவனுக்கு கொடுக்கிறான். வெறும் 20,000 பேர் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிற மொழிக்கு கொடுக்கிறான். இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத மொழிக்கு கொடுக்கிறான். இந்த பார்ப்பனிய கொடுங்கோல் அரசு. அதை ராகுல் காந்தி அவர்கள் மிக எளிமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு 77 பார்ப்பாங்க அப்படின்ட்டார். ராகுல் காந்தி சொல்றார், காங்கிரஸ் தலைவர் சொல்றார், 77 பார்ப்பான். 77 பேரும் IAS அதிகாரியாக உட்கார்ந்திருக்கிறான். அவன் எடுக்கிறது தான் முடிவு, அவன் நடத்துறது தான் ஆட்சி, அதுதான் சட்டம், அதுதான். இதைத்தான் பெரியார் புரிந்து கொண்டார். எங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு படிப்பில் இடம் கொடு, வேலை வாய்ப்பில் இடம் கொடு. எங்களை அழிக்க நினைக்கின்ற இந்தி வருகிறதே, அழிக்க நினைக்கும் எதையும் அழிப்பேன் என்று பெரியார் அறிவித்த அந்த முதல் மொழிப்போர் தான் 1938 மொழிப்போர். இந்தியாவுக்கு விடுதலை வந்தது எந்த ஆண்டு? 1947. அடிமை இந்தியாவிலே இந்திய கொண்டாந்துட்டான். 1938 இந்தி இங்கே கட்டாய பாடம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். அப்ப எது முதல் மொழி? சமஸ்கிருதம். தமிழ்நாட்டுல பள்ளிகள்ல இந்திரகுமார்லாம் அதெல்லாம் சரியா சொல்லணும். தமிழ்நாடு 38 மொழிப்போர்னு பேசிடுறாங்க, எல்லாம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு பேசுறாங்க. 38 மொழிப்போர் இங்கே ஏன் வந்தது என்றால், நமக்கெல்லாம் படிப்பு கிடையாது. நம்ம அத்தனை பேரும் கைரேகை கூட்டம் தான். பெருவிரல் இடதுகை பெருவிரல் என்றுதான் நமக்கு போட்டிருக்கோம், எல்லாருக்குமே போட்டிருக்கோம். நமக்கு பணம் உண்டு, வசதி உண்டு, படிக்கிற ஆர்வம் உண்டு. ஆனால் நாம் படிக்கக்கூடியது 2 வகுப்பு தான், சின்ன அறிவிலி பெரிய அறிவிலி. அதுக்கு பேர் திண்ணை பள்ளி என்று பெயர். முறையான படிப்பு என்பது குருகுலம், அது 12 ஆண்டு படிப்பது. அது ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும்தான். எந்த ஜாதி? பார்ப்பனருக்கு மட்டும்தான். இந்த அரியலூர் பகுதியிலே இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கி வைத்திருந்த பெரும் புலவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மறவர் வை பொன்னம்பலனார். அவர்தான் ஊர்தோறும் சென்று கல்வியின் பெருமையை, படிப்பின் பெருமையை எடுத்து சொல்லி இல்லாத மக்கள் பல பேருக்கு தன்னுடைய வீட்டில இடம் கொடுத்து படிக்க வைத்த அந்த பெருமகனார் தான் தமிழ் மறவர் வை பொன்னம்பலனார். பக்கத்தில் உள்ள செந்துறையை சேர்ந்தவர். செந்துறைக்கு பக்கத்துல இருக்கிற கீழமா. நல்லா சொல்றீங்களே, யார் சொன்னீங்க? இல்ல, சொன்னது யாரு? கீழமாளிகை தான். அவர் பேரே கி வை பொன்னம்பலனார் என்பதுதான். அவர் படித்ததும் நான் பயின்ற அரசர் கல்லூரி தான், திருவையாறு அரசர் கல்லூரி தான். அவர் படிக்கிற காலத்துல பெரிய பட்டை, உத்தராட்ச கொட்டை, தேவார திருமந்திரம் இல்லாமல் அவருடைய உதடு ஓய்வெடுக்காது. அப்படித்தான் இருந்தார். அப்படி இருந்தவர் ஆசிரிய பணியாற்ற வந்த இடம் பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் வந்த பிறகுதான் பெரியார் பேச்சை கேட்டார். பெரியார் பேச்சை கேட்ட பிறகுதான் அவருக்கே தெரிந்தது. அவர் படித்த காலத்தில் நாங்க படித்த அரசர் கல்லூரியில பார்ப்பானுக்கு தனி பந்தி, பார்ப்பனர் அல்லாதாருக்கு தனி பந்தி. குடிக்கிற தண்ணீரும் அப்படிதான், பார்ப்பனருக்கு தனி பானை, பார்ப்பனர் அல்லாதாருக்கு தனி பானை. குடிச்சா போச்சு. அந்த பந்தியில போய் நீங்க சாப்பிட முடியாது. ஆனா தண்ணி எடுத்தா எங்க தண்ணி இருக்குன்னு தான் பார்ப்போம். தாகத்தை அடக்க முடியாத. தப்பி தவறி குடித்து விட்டால் தோல் உறிஞ்சிரும். அப்படி தோல் உரிந்த ஒரு பையன் தான் சேரன்மாதேவி போராட்டத்துக்கு காரணம். அந்த பையன் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன். சேரன்மாதேவியை நடத்தியவர் வாவேசு ஐயர். பரத்வாஜ குருகுலம் நடத்தினார். அங்க போய் பார்ப்பனருடைய பானையில போய் தண்ணி குடிச்சுட்டான் அந்த பையன், அவ்வளவுதான். அதுக்காக அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பெரிது. வடலூர்ல இருக்கிற வள்ளலாருக்கு தன்னுடைய சொத்து முழுவதையும் எழுதி கொடுத்த பெருங்கோடீஸ்வரன் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், முதலமைச்சர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவருடைய பையன் ஒரு குவளை தண்ணீர் குடித்ததற்காக உயிரையே பறிக்கின்ற அளவுக்கு தண்டனை. அதை பெரியார்கிட்ட சொல்லுன்னு சொன்னார் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். கடைசி வரைக்கும் பெரியாருக்கு முன்னால உட்கார மாட்டார் அவர். முதலமைச்சர் ஆன பிறகும் கூட உட்கார மாட்டார் அவர். 48 இந்தியை திணித்தவரும் அவர் தான், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான். அப்ப கூட பெரியார் நேரா கோட்டைக்கே போயிட்டார். ரெட்டியார் உட்காரவே மாட்டேன்ட்டார். நீங்க உட்கார வேண்டிய நாற்காலி இது, நீங்க உட்கார வேண்டிய நாற்காலி இதுன்னு சொன்னார். காரணம், காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர் பெரியார்.
அப்ப அவர் எளிய தொண்டர். அந்த தொண்டருக்காக போராடியவர் பெரியார். அதுதான் சேரன்மாதேவி போராட்டம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக நடத்திருப்பாங்க. அதே அதே ஆண்டுதான் 1924 வீதியிலே நடப்பதற்காக உரிமை கோரி நடத்தப்பட்ட போராட்டம் தான். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்ன போராட்டம்? வைக்கம். அது கேரளாவில் நடத்தி வெற்றி பெற்று வரும் பெரியார் தான். நமக்கு வீதியிலே நடப்பதற்கு உரிமை இல்லை, தொட்டால் தீட்டுப்படும். அது ஒன்று. ஆங்கிலத்தில் என்ன பெயர் அதுக்கு? அன்டச்சபிலிட்டி. இது தெரியும். வேற என்னென்ன இருக்கு? அதே போல அன்டச்சபிலிட்டி போல இன்னும் ரெண்டு இருக்குது. அன்சீயபிள், அன்சீயபிலிட்டி பார்க்க கூடாது. இன்னொன்னு அன்அப்ரோச்சபிள், நெருங்கக்கூடாது. வைக்கத்துல நடந்தது அன்அப்ரோச்சபிள், தீண்டக்கூடாது. அன்சீயபிள், பார்க்க கூடாது. நடந்து வர்றவன் ஒன்னு உலகிட்டுக்கிட்டே வரணும். உடனே பார்ப்பனர்கள் எல்லாம் கதவை மூடிக்கொள்வார்கள். எச்சிதி பெறக்கூடாது. வீதியை தீட்டாகிடும். இடுப்புல களையம் கட்டி இருக்கணும், களையத்துலதான் துப்பிக்கணும். அதுக்கு கீழே இலை கட்டி இருக்கணும், இடுப்புல கீழே அப்படியே படுற மாதிரி. அவங்களுடைய காலடியை அவங்க கட்டி இருக்கிற அந்த இலைதலையே அழித்து கொண்டு வந்துரும். தொட்டாலே திட்டுப்படுமாம், நாங்க தோடாத பொருள் ஏதம்மா, பார்த்தாலே பாவதோஷமாம், நாங்க பார்க்காத காட்சி ஏதம்மா, இந்த கொடுமையை செய்தது எந்த மதம்? எந்த மதம்? இந்து மதம். அதை குழி தோண்டி புதைப்பது அவசியம். இன்னைக்கு பாராமை இல்லை, நெருங்காமை இல்லை. இருப்பது என்ன? தீண்டாமை இருக்குதா? இன்றைக்கும் இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார்? பெருசாக சட்டத்தை படித்த மேதைகள் எல்லாம் பார்த்தார்கள், படித்தார்கள், வழக்காடினார்கள், அதிலே பணம் சம்பாதித்தார்கள், அவ்வளவுதான். 4வது படித்த பெரியார் தான் சொன்னார், உலகத்துல எந்த நாட்டு சட்டத்திலாவது ஏதாவது ஒரு சொல் மேற்கோட்குறிக்குள் உண்டா? கேட்டவர் பெரியார். அப்புறம் தான் பார்க்கிறாங்க எல்லா நாட்டு சட்டத்திலையும், எந்த நாட்டு சட்டத்திலும் எந்த ஒரு சொல்லும் மேற்கோட்குறிக்குள், அப்பாஸ்ட்ரபி, இன்வெர்டட் கமாஸ், அதுக்குள்ள ஒரு. ஆனால் இந்திய அரசியல் சட்டத்துல ஒரு சொல் இருக்கிறது. எந்த சொல் அது? எந்த சொல் அது? எந்த சொல்? அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பது சட்டம். ஆனால் தீண்டாமை என்பது எதற்குள்ளே இருக்கிறது? மேற்கோட்குறிக்குள் இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தில் மொழிபெயர்ப்பு நூல்லையும் நீங்க பார்க்கலாம், ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலையும் இருக்கு. பாருங்க, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, மேற்கோட்குறிக்குள். என்ன பொருள்? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, கோவில் கருவறையை தவிர என்று பொருள். இன்று வரை கருவறையில் பாதுகாக்கப்படுவது சமஸ்கிருதம், கருவறையில் பாதுகாக்கப்படுவது தீண்டாமை, கருவறையில் பாதுகாக்கப்படுவது பார்ப்பனிய செல்வாக்கு. நாம தான் திராவிட இயக்கம் ஆள்றோம், 50-60 ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் அதிலிருந்து மீள முடியவில்லை, மீட்க முடியவில்லை. இன்றைக்கும் கோவில் கற்பக்கரகத்திற்குள் நுழைகின்ற உரிமை யாருக்கு? பார்ப்பனருக்குத்தான். நாம அர்ச்சகர் பள்ளி நடத்துகிறோம், உருவாக்குகிறோம், ஆனா அவங்கள உள்ள விடவே மாட்டேங்கிறான். இணையான தகுதி கொடுக்கவே மறுக்கிறான். இன்று வரை இல்லை. இன்று வரை we are still சூத்ராஸ். ஆசிரியர் வீரமணி தான் புத்தகம் போட்டார், ஆங்கிலத்திலே போட்டார். we are still சூத்ராஸ். இன்று வரை நாம் சூத்திரர்கள். சட்டப்படி கோவில் கருவறைக்குள்ளே உங்களால் நுழைய முடியாது. கோவில் குடமுழுக்கு நடக்கிற பொழுது அந்த குடமுழுக்கு கோபுரத்துல போய் தண்ணீர் ஊற்றுகின்ற உரிமை குன்றக்குடி அடிகளாருக்கும் கிடையாது, நாங்க இருக்கிற பேரூர் மடாதிபதிக்கும் கிடையாது, சிறவை ஆதீனத்துக்கும் கிடையாது, இப்ப இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் எந்த ஆதீனத்துக்கும் கிடையாது. அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். பார்ப்பனர் மட்டும்தான் கோயில் கலசத்திலே தண்ணீர் ஊற்றலாம், தண்ணீர் ஊத்தலாம். கீழே இருந்து மேல போயிட்டாங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நிற்பான். 5 மணி நேரம் யாராவது கீழே இறங்காம இருக்க முடியுமா? நமக்கெல்லாம் 2 மணி நேரம் ஆனாலும் கொஞ்சம் போயிட்டு வர்றோம் இல்லையா? மேல போனா வெளியே போகணும், அது ஒண்ணு இருக்குது. அவன் 5 மணி நேரம் நிக்கிறவன் என்ன பண்ணுவான்? முதல் குடம் தண்ணி அவன் தலையில ஊத்திக்குவான், பிறகு அவனோட அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அதுதான் நம்ம ஆளுக்கு தீர்த்தம் பிடிச்சுக்கிட்டு நிற்பான். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் நம்முடைய பேரவைத் தலைவர் பேராசிரியர் சுபவி இவர்கள்
இந்த அமைப்புக்கு வைத்திருக்கிற பெயர். நாம் தேசிய இனத்தால் தமிழர்கள், ஆனால் பண்பாட்டு பாதுகாப்பால் திராவிடர்கள். திராவிட தமிழர் பேரவை. வெறும் தமிழர் அல்ல. 26 வரைக்கும் சூத்திரன் உண்டு, பிராமின் உண்டு, சட்டப்படி உண்டு. அரசியலிலேயே 26 ஒழித்தோம். 26 ஒழித்ததை மறுபடியும் கொண்டு வந்து விட்டார் ராஜகோபாலாச்சாரியார். மறுபடியும் பிராமின் உண்டு, சூத்திரர் உண்டு, பிராமின் உண்டு. அதுலதான் உற்சாதிகள் வரும். சட்டத்தில் வைத்திருந்தார்கள், அரசியலில் வைத்திருந்தார்கள். சூத்திரனே போட்டிருப்பான். நாங்கள்லாம் படிக்கிற பொழுது, நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்லா படிக்கிற பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஐயர்கள் தான். ஐயர் வீட்டுக்கு போகிற பொழுது எங்களுக்கு புரியாது. அந்த அம்மா சொல்லும், இங்க பக்கம் தான் காமரசவள்ளியை சேர்ந்த ஒரு ஐயர் வீடு தான் எனக்கு உங்க நெருக்கமான நண்பனுடைய வீடு. அங்கே போனால் பாரு, சூத்திரால் பையன் என்னமா படிக்கிறான், என்னப்பா சொல்லுவாங்க. சூத்திரால் பையன் என்னமா படிக்கிறான், அவன் பேர் வெங்கடேசன், பால வெங்கடேசன். நீ பிராமணனா இருந்துட்டு இப்படி படிக்கிறியே, கொட்டிக்கோ, என்ன கொட்டிக்கோ என்று கண்ணத்திலே குத்துவாங்க. பிராமணனா இருந்துட்டு இப்படி கொட்டிக்கோ என்று கண்ணத்தில் குத்தி விட்டு, சூத்திரனா இருந்துட்டு எப்படி படிக்கிறான் பார். சூத்திரனுக்கு பொருள் புரியவில்லை. பெரியார் சொன்ன பிறகுதான் புரிந்தது. சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி, நம்மை நடத்த கட்டவளுடைய மகனாக ஆக்குகிற, ஆளாஞ்சாதி ஆக்குகின்ற சொல். அதை திருமணத்தின் வழியாக, எப்படி என் அம்மா நடத்த கட்டவளானால், மந்திரத்தின் வழியாக, திருமண மந்திரத்தின் வழியாக. உங்க அம்மாவை நாங்க 4 பேருக்கு மனைவி ஆக்கிட்டாதான் சோமன், கந்தர்வன், அக்னி வந்ததே வரிசையா. மந்திரத்தின் வழியாக நம்முடைய தாயை நடத்த கட்டவளாக்கினார்கள். அதை ஒழிப்பதுதான் சுயமரியாதை திருமணம். அறிமுகப்படுத்தியவர் பெரியார், சட்டத்தில் நடைமுறைப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. பின்பற்ற வேண்டியவர்கள் நாம் அத்தனை பேரும். நான் தமிழன், நான் திராவிடன், நான் மனிதன் என்ற எண்ணம் இருந்தால் நம்முடைய வீட்டில் 2 தான் இருக்க வேண்டும். எந்த சடங்கும் தமிழில் நடக்க வேண்டும், எந்த ஒன்றையும் தமிழன் நடத்த வேண்டும். இந்த இன மறுமலர்ச்சிக்கு காரணமானவர்கள் 2 பேர். ஒருவர் எல்லிஸ், இன்னொருவர் கால்டுவெல். இவர்கள் தான் சூத்திரனாக இருந்த நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள். இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம் சொல்லிவிட்டான் ஒரு ஆங்கிலேயன், வில்லியம் ஜோன்ஸ். சொல்ல வைத்தார்கள் பார்ப்பனர்கள். அன்றைய தலைநகரம் டெல்லி அல்ல, கல்கத்தா. தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் எல்லாம் போய் இருந்ததே அங்கேதான், கல்கத்தாவில் தான். இதைத்தான் பெரியார் சரியாக புரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்தாக இருந்தாலும் அதிகாரத்திலே உள்ளவர்களை பார்த்து தெளிவுபடுத்த வேண்டும். நாம் தெளிவுபடுத்தணும். அதுக்கு பேர் லாபி செய்யறதுன்னு பேர். லாபி செய்ய வேண்டும். அவன் பார்ப்பனர் அதை சரியாக வைத்திருந்தான். அதிகாரத்திலே உள்ளவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம் நம்ப வைத்தான். சமஸ்கிருதம் இருந்தால்தான் இந்தியாவையே ஒரே நாட்டை வைக்க முடியும். நம்ப வைத்தான். இந்த நாட்டிலே 1839 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1839 ஆட்சி மொழியானது ஆங்கிலம். அவனுடைய ஆட்சிதான் இருந்துச்சு 111 ஆண்டு. சரியா, ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி. அதுக்கு முன்னால் இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை. இந்தியாவுக்கு என்று ஒரு ஆட்சி மொழி இல்லவே இல்லை. இந்த இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதற்கு ஒரு ஆட்சி மொழியை உருவாக்கினான் ஆங்கிலேயன். ஆங்கிலம் இந்தியாவுக்கான ஒரு விடுதலையை கொடுத்தான். அது அரசியல் விடுதலை மட்டும். அதைத்தான் பாவேந்தர் பாடினார். என்ன உரிமை இது, யாருக்கு உரிமை, ஏதும் புரியவில்லை நாட்டு மக்களே. அதை இன்னொன்னு சொல்லுவார், இரவில் வாங்கிறையா இந்திய விடுதலை என்று விடியுமோ எனது தோழரே என்பார். அதையே ஒரு புதுக்கவிஞன் எழுதினான், இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. அது அரங்கநாதங்கிறவர் எழுதினாரு. ஆனா உண்மையில அதுக்கான மூலப்பாடல் பாரதிதாசன் பாடல். இரவில் வாங்கிய இந்த சுதந்திரம் இரவுல தான் கொடுத்தாங்க. எல்லாம் கதை தான். ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல போனா போய்கொண்டே இருக்கும். 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் நாங்கள், ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாங்கள் விடுதலை கொடுத்து விடுகிறோம். வெள்ளைக்காரன் அறிவித்தான். எல்லா நாடுகளும் வாங்கி கொண்டான. 2ஆம் உலக போர். எங்கள் நாட்டை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. ஏ இந்தியனே, உன்னையும் எங்களால் காப்பாற்ற முடியாது, பேசுகிறேன் வாங்கிக்கொள் என்றான். எல்லா நாட்டுக்காரனும் வாங்கி விட்டார். ஒரு நாட்டுக்காரன் மட்டும் வேண்டாங்க வேண்டாங்கன்னா. எந்த நாட்டுக்காரன்? இந்தியக்காரன் தான். கொடுத்த விடுதலை வேண்டாம் என்று சொன்ன கூட்டம் நம்முடைய இந்தியர்கள் தான். இந்தியாவில் தான். ஏயா வேண்டாங்கிற? அன்னைக்கு அஷ்டமி வேண்டான்ட்டான். அடுத்த நாள் அது நவமி, இங்கே அதுவும் ஆகாதுன்ட்டான். உன்னுடைய நம்பிக்கையை மாற்றுவது என்னுடைய வேலை இல்லை. உங்களுக்கு நாள் என்பது விடியற் காலை 6 மணிக்கு பிறக்கும். எங்களுக்கு தேதி என்பது நள்ளிரவு 12 மணி
மாறிவிடும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் 12 மணிக்கு தேதி மாறிவிடும். 15 நான் 12 மணிக்கு கொடுப்பேன். அஷ்டமி இப்ப ஆரம்பிக்கல, 6 மணிக்கு தான் இடைவெளி இருக்கு. ஆனால் நள்ளிரவு கொடுப்பேன், வாங்கிக்கோ என்றார். அப்படித்தான் வாங்கணும். இரவில் வாங்கிய இந்த சுதந்திரம் என்று விடியுமோ? இன்னும் வெடியில, இன்னைக்கு இருட்டாவே தான் இருக்கு. இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று சுருக்கமாய் சொன்னதும் அதுதான். இரவில் வாங்கினது அப்படித்தான். அந்த கொடுத்த உடனே பாடிய பாட்டு பாரதியாருடைய பாட்டு, விடுதலை விடுதலை விடுதலை. இந்தியா முழுவதும் பாட்டு. டி.கே. பட்டம்மாள் பாடிய பாட்டு, பாரதியார் எழுதிய பாட்டு, அதோட கடைசி. அதுக்கு பிறகு எல்லாம் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா விஜயி விஸ்வதி ரங்கா பியாரா. ஒவ்வொரு பாட்டா வந்தே மாதரம். அன்றோடு தமிழ் போயிடுச்சு. 1950 சட்டம் வந்துருச்சு. சட்டம் வருவதற்கு முன்னால் 49 இந்தியாவுக்கு எந்த மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரலாம் விவாதம் நடக்குது. ஒரு பிரிவு விவாதம் நடக்கிற பொழுது இந்திதான் 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 என்று கூவுகிறார்கள் இந்திக்காரர்கள். அப்பொழுது நாங்கள் இப்பொழுதே டெல்லிக்கு வந்து இறங்கிய பொழுது இன்னொரு நாட்கள் இருக்கிற உணர்வை பெறுகிறோம். இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் இந்தியை திணித்தால் அது இன்னொரு நாடுதான் என்று சொன்னவர் கோவையைச் சேர்ந்த, நாங்கள் இருக்கிற கோவையைச் சேர்ந்த, இந்த நாட்டையே பொருளியலிலே முன்னேற்ற வேண்டும் என்று பெரியார் கனவு கண்ட கூட்டுறவுத்துறையை பெரியார் கொடுத்தார். அவர்தான் டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார். பெரியார் எந்த ஒன்றையும் பிரித்து பிரித்து கொடுப்பார். என்னுடைய துறை ராமாயணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை தான். வேதம் குப்தா, நீ பேசு. எம்.கே. குப்தா அப்ப முக்கியமான பேச்சாளர். வேதங்களை பேசுவது எம்.கே. குப்தா. இதிகாச புராணங்களை பேசுவது தங்கராசு, திருவாரூர் தங்கராசு. நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் அரசியல் சட்டம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் இணைத்து பேசுவது, ஆதாரங்களோடு பேசுவது ஆசிரியர் கே. வீரமணி. அரசியல் சட்டத்திலேயே மூழ்கி எழுந்து முத்தெடுக்கின்ற அந்த முனைப்போடு இருப்பது வே. ஆணைமுத்து. மகாபாரதத்திலே கரை கண்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். மகாபாரதம் சிலம்பு ரெண்டுக்கும் அவர்தான். சங்க இலக்கியத்திற்கு நாவலரும் பேராசிரியரும். இலக்கியம் துறை ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து கொடுப்பார். ஒவ்வொன்றையும் அப்படித்தான். அவருடைய துறை ராமாயணம் தான். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பெரியார் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகம் ராமாயணம் தான். ராமாயணம் தொடர்பான எவ்வளவு விலையுள்ள புத்தகமாக இருந்தாலும் எந்த மொழியில் வந்திருந்தாலும் வாங்கிவிட சொல்வது பெரியாருடைய வழக்கம். ராமாயணத்தில் தான் நம்முடைய அடிமைத்தனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட இந்தியாவின் முதல் தலைவர் தந்தை பெரியார். இன்னைக்குதான் எல்லா கட்சியும் பேசுது, அயோத்தியை பேசுது, ராமனை பேசுது. ராமாயணத்தினுடைய தீமையை, ராமனுடைய தீமையை இப்பதான் புரிந்து கொள்கிறார்கள். அவர் முற்காணியர், தீர்க்கதரிசி. அப்படித்தான். அப்படி கூட்டுறவுத்துறை இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்கு 3 வைத்தார் பெரியார். கிராமங்கள் எல்லாம் நகரங்களாக வேண்டும் என்றார். அதுதான் கிராமங்கள் ஒழிக என்று புத்தகமே போட்டார். அதுல 8 திட்டங்களை வரையறுத்திருப்பார். நான் எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. அப்படி அவரால் தான் நம்முடைய சமூகம் கல்வி அறிவு பெற்றது. அதற்குத்தான் அந்த இடஒதுக்கீடு என்ற முறை. பொருளாதாரத்தில் முன்னேறினோம், அதற்குத்தான் கூட்டுறவுத்துறை என்ற ஒரு முறை. நம்முடைய கல்வி பகுத்தறிவுள்ள கல்வியாக, அறிவியல் கல்வியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக பல்வேறு வகையான நிலைப்பாடுகளை, திட்டங்களை வரையறுத்தார் பெரியார். அதில் கூட்டுறவுத்துறை தான் கிராமங்களை முன்னேற்றியது. 5 வட்டி 10 வட்டி இப்படித்தான் வாங்கி கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டுறவுத்துறையின் தந்தை டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார். அவர் அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர். அவர்தான் குரல் கொடுத்தார். இப்பொழுதே நாங்கள் வேறு நாட்டில் இருக்கிற உணர்வை பெறுகிறோம். இந்தியை திரித்தால் உண்மையிலேயே வேறு நாடுதான் என்றார். இன்னொருவர் பெயர் நீங்கள் வியப்படைவீர்கள். அதே அரசியல் நிர்ணய சபையிலே இந்திக்காரர்களை பார்த்து பேசினார். ஏ இந்தி வெறியர்களே, இந்தி தான் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொல்பவர்களே, இந்தி இங்கே ஆட்சி மொழி ஆனால் உங்களுக்கு இந்தியா கிடைக்கும், முழு இந்தியா கிடைக்காது என்றார். சொல்லுங்கள், உங்களுக்கு எது வேண்டும்? இந்தியாவா முழு இந்தியாவா? கேட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், பார்ப்பனர் டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அதற்கு பிறகுதான் இதை பார்த்த உடனேயே இங்கே ஒரு கொலை விழப் போகிறது என்று சொல்லிவிட்டு ஓடியவர் ஜவஹர்லால் நேரு. இந்திக்காரன் அவ்வளவு வெறியோட இருக்கிறான். கொலையே பண்ணுவான் அவன். 300 ஆண்டு காலம் முகலாயன் ஆண்டான், 110 ஆண்டு காலம் ஆங்கிலேயன் ஆண்டான். நாங்கள் தான், இந்தியா தான், எங்களுக்குத்தான், இந்திக்காரர்களுக்குத்தான். அதோட பின்னணி என்ன? சமஸ்கிருதம்.
சமஸ்கிருதத்தின் பேச்சு வடிவம் தான் இந்தி. ரெண்டு ஒண்ணுதான், ஒரே எழுத்து தான். நீங்க இந்திய கத்துட்டேன்னா சான்ஸ்கிரிட்ட ஈஸியா கத்துட்டுலாம். ராஜாஜி அப்படிதான் சொன்னார், ராஜகோபாலாச்சாரி. சமஸ்கிருத வழியாக செய்து விட்டால் இது பார்ப்பன நாடாக மாறிவிடும். அதற்காகத்தான் இந்தி இந்தி என்று அவர்களை கத்த வைத்தார்கள். அப்பொழுது வாக்கெடுப்பு நடந்தது. அந்த பக்கம் 33, இந்த பக்கம் 33 வந்துச்சு. இந்தி வேண்டும் வேண்டாம் சமம். உடனே அடுத்து முடிவெடுத்தார்கள். அதற்குத்தான் ராஜேந்திர பிரசாத் தலைமையராக இருந்தார். அந்த வரலாற்றை கூட பல மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த உடனே அரசியல் நிர்ணய சபையின் வரையறுப்பு குழுவின் பொது அவையில இதை வாக்கெடுப்புக்கு விடலாம் என்று வாக்கெடுப்புக்கு விட்டார்கள். அப்பொழுது இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாய் இருக்க வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் 77 பேர். இந்தி இருக்கக்கூடாது என்று வாக்களித்தவர்கள் 77 பேர். ரெண்டு பக்கம் சமம். நடுவராக இருந்தவர் ஆந்திராவை சேர்ந்த ராஜேந்திர பிரசாத் இல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர் பட்டாபி சீதாராமையா. அவர் தான் காஸ்டிங் ஓட்டுன்னு பேர், உரிமை வாக்கு. நடுவராக உள்ளவர் போடக்கூடாது அப்படின்ற வாக்க அவர் போட்டார். என்னோட வாக்க போடுகிறேன் என்று இந்திக்கு ஆதரவா போட்டார். தமிழுக்கு கொள்ளி வைத்தவர், இந்திய மொழிகளுக்கு கொள்ளி வைத்தவர், இந்திக்கு ஆதரவாக விளக்கு பிடித்தவர், தூக்கி பிடித்தவர் பட்டாபி சீதாராமையா தான். ராஜேந்திர பிரசாத் இந்தி வெறியர், ஆனால் வாக்களித்தவர் இவர் தான். அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார்கள். 50ல சட்டம் வரப்போகுது. ஒரு 15 ஆண்டு காலத்துல இங்க உள்ள தமிழர்கள்ல எட்டப்பன் கிடைக்காமலா போயிருவான். நமக்கு காட்டி கொடுக்க எத்தனையோ பேர் எலும்பு துண்டை வீசினால் போதும், எத்தனையோ வீசுவதற்கு நம்ம இடத்துல இருக்குதே, மாற்றி விடலாம் என்று 15 ஆண்டுக்கு ஒத்தி வைத்தார்கள். 1965 முதல் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி. அதுவரை இந்தியோடு ஆங்கிலமும் ஆட்சி மொழி, இந்தியோடு ஆங்கிலமும் ஆட்சி மொழி. 65 வரைக்கும். 63லயே போட்டாங்க நீ இந்தி தான் நடைமுறைக்கு வரப்போகிறது என்று. உடனே அண்ணா அறிவித்து விட்டார். கருப்பு கொடி போராட்டம் எல்லாமே 63லயே தொடங்கிட்டோம். 65 ஜனவரி 24 முதல் இந்தியா முழுவதும் இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தியா முழுவதும் இந்தி மட்டுமே வரப்போகிறது என்பது வரப்போகிறது. அது வரைக்கும் இருப்பது இந்தியோட ஆங்கிலம். இனி இந்தி மட்டுமே, ஆங்கிலம் இல்லை. இப்பொழுதும் அதே குரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இனி ஆங்கிலம் இல்லை, இந்தி மட்டுமே எல்லாவற்றிலுமே. இன்றைக்கு தேர்தல் இல்லை, மாநிலம் இல்லை, ஒரே மொழி தான், ஒரே பண்பாடு தான், ஒரே மதம் தான், அதுலதான் ஒரே மொழிதான் வருகிறான். எல்லாமே அன்றைக்கு எழுப்பினான், கையை சுட்டு கொண்டான். இன்றைக்கு அவனுக்கு புத்தி வரவில்லை. டிடி கிருஷ்ணமாச்சாரி அன்றைக்கே சொன்னதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அன்றைக்கே சொன்னார், டிடி கிருஷ்ணமாச்சாரி சொன்னார், காங்கிரஸ்கார சென்னை பார்ப்பனர் சொன்னார், இந்திக்காரர்களே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியை திணித்தீர்கள். 1938 இப்படித்தான் திணித்தீர்கள். எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெருமழை இருக்கிறது, யாருக்கும் அசையாத ஒரு பெருமழை இருக்கிறது. அவரின் முன்னால் தோற்று போனவர்கள் நீங்கள். இந்தியை திணித்து கையை சுட்டுக் கொண்டவர்கள் நீங்கள். மறுபடியும் இந்தியை திணித்து கையை சுட்டுக் கொள்ளாதீர்கள். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமழை பெரியார் ஈவே ராமசாமி மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பெரியார் பெயரை சொன்ன பிறகுதான் 15 ஆண்டு காலம் நீட்டினார்கள். 15 ஆண்டு காலம் நீட்டி 65 ஜனவரி 26 வரப்போகுது என்று தெரிந்தவுடனே ஓராண்டுக்கு முன்னாலேயே 64லேயே ஜனவரி 25ஆம் நாள், ஆண்டும் ஓராண்டு முன்னால், நாளும் ஓராண்டு முன்னால், ஜனவரி 25லேயே திருச்சியில் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர் திருச்சியில் இருந்தவுடனே அவர் ஏறிய தொடர்வண்டியை பார்த்துட்டு நம்முடைய அரியலூர் கீழப்பழுவூர் சின்னசாமி பார்த்துவிட்டு அதே தொடர்வண்டியில ஏறிவிட்டார். முதலமைச்சர் மனசு வைச்சா இந்தியை திணிக்காம காப்பாற்ற முடியும் என்று நினைத்தார். அதனால் அதே தொடர்வண்டியில ஏறி அவர் இறங்க வேண்டியது எழும்பூர். ஆனா எழும்பூர்ல இறங்கல. அவர் முன்னாலே இருக்கிற தியாக ராய நாகர் என்பதை கூட வாயால சொல்ல மாட்டான். அதைத்தான் சொன்னோம். நம்முடைய தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகை இதழ் திராவிடன். திராவிட கட்சி தானே சொல்லணும், சொல்லல. திராவிடனால அவனுக்கு பிடிக்காது. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று ஆங்கிலத்திலிருந்து கொண்டு வந்தான். அதை மொழிபெயர்த்து நீதி கட்சி என்றார். இன்றைக்கும் திராவிடம் பல பேருக்கு பிடிக்காது. அதுதான், அது ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற சொல், அடிமைத்தனத்தை ஒழிக்கின்ற சொல், பண்பாட்டை பாதுகாக்கின்ற சொல். அதனால் இன்றைக்கும் அந்த திராவிட இயக்கத்தின் மூலவர் தியாகராயர் பெயரையும் சொல்ல விரும்பாமல் ஒன்று தீநகர் என்பார்கள். அங்க நிலையத்துக்கு பேரே மாம்பழம் தான். மாம்பழம் கூட இல்ல, மாம்பழம் தான். அதுல கூட மேற்கு வெஸ்ட் மாம்பழம் அதெல்லாம் வேற வச்சிருக்கிறான்.
அந்த தியாகராய நகர் மாம்பழம் தொடர்வண்டி நிலையத்திலே தான் பக்தவச்சலம் இறங்கினார். தியாகராய நகர் என்று சொல்ல மாட்டான். பார்ப்பானுக்குள்ள தெளிவு நமக்கு வேண்டும். நீ ராஜகோபாலாச்சாரி தான், ராஜாஜி இல்லை. நீ சங்கராச்சாரி தான். உனக்கு என்ன ஸ்ரீ லஸ்ரீ காமகோடி அடைமொழி போட்டு சொல்லுகின்ற வழக்கம் நமக்கு இருக்கிறது. அந்த நாகரிகம் அவர்களுக்கு இருக்கிறதா? பெரியார் என்று கூட சொல்லாதவன் இன்றைக்கு இருக்கிறான் ஏராளமாக. வேரா என்கிறார். எங்கள் தந்தையை 38 மொழி போர்களை இந்தியை புறங்காண வைத்த அந்த தந்தையை பெண்கள் தான் மாநாடு கூட்டி சொன்னார்கள், நீ வெறும் ராமசாமி அல்ல, பெரியார் ராமசாமி என்று. 38 பெண்கள் கொடுத்த பட்டம் அது. அதையே கூட சொல்ல விரும்பாதவன் இன்றைக்கும் சொல்கிறான் ஈவேரா என்கிறான். ஒரு இதழ் முழுக்கவே எழுதுகிறான். அண்ணாவை அறிஞரண்ணா என்று சொல்ல வேண்டாம், அண்ணா என்று சொல்லக்கூடாது, அண்ணா துரை என்கிறான். நம்முடைய முதலமைச்சர் எழுதுகின்ற அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது கூட எங்கெல்லாம் பெரியார் என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஈவேரான்னு போடுறான். எங்கெல்லாம் அறிஞரண்ணான்னு வருகிறதோ அடிச்சுட்டு அண்ணா துறைன்னு போடுறான். நம்ம இடத்துல இருந்து நமக்கு ஒரு களங்கமாக வெளியே சென்ற ஒரு கூட்டம், அவர்கள் கூட கலைஞர் என்று பெயர் வந்துடக்கூடாது. அவங்க ஒரு மலர் போட்டாங்க, பெரிய மலர். அந்த பெரிய மலரில் நம்ம இடத்துல இருந்து பிரித்து சென்றார் ஒரு நடிகர். அவர் உருவாக்கின கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டு கட்சி, ஊழலுக்காகவே ஒழிந்து கொண்டிருக்கிற கட்சி அது. அந்த கட்சியில ஒரு பெரிய மலர் போட்டாங்க. ஒரே ஒரு ஆணைதான், எங்கெல்லாம் கலைஞர்னு வருதோ அங்கெல்லாம் கருணாநிதினு போட்டுருங்க அப்படின்னு. மலர் இன்றைக்கு கிடைக்கும் பெரிய மலர். வாங்கி பார்த்தா முகப்புலேயே புகைப்பட கருணாநிதினு போட்டிருக்கு. அவனுக்கு தெரியல, அவன் புகைப்பட கலைஞர்னு போட்டத இதுவும் அந்த கலைஞர் தான் போல இருக்கு. புகைப்பட கலைஞர் அடிச்சிட்டு கருணாநிதி போட்டாச்சுக்க, எல்லா இடத்துலயும் போட்டாச்சுங்க. புளிய பாருங்களேன், போட்டாச்சு. அதுக்குள்ள அச்சாயம் வந்துருச்சு. இன்னைக்கும் இருக்கிறார் புகைப்பட கருணாநிதி இருக்கிறார். நம்முடைய தலைவர்கள் பெயரை சொல்லுவதில்லை அவனுக்கு அவ்வளவு தயக்கம். சொல்ல மாட்டேன்கிறான். அப்படித்தான் தியாகராய நகர்னு சொல்ல மாட்டான், டி நகர்பா. இப்ப கொடுக்குறாங்களே அதுதான். இதுதான் டி நகர், காப்பி நகர் பின்னால வரும். அந்த தியாகராய நகரிலே தான் பக்தவச்சலம் இறங்க அவருடைய காடில் நடை மேடையில் விழுந்து எங்கள் தமிழை காப்பாற்றுங்கள் என்று கதறியவர் தான் கீழப்படுவோர் சின்னச்சாமி. இந்தி வரப்போகிறது, எங்கள் மொழி அழிய போகிறது, எப்படியாவது தமிழை காப்பாற்றுங்கள் என்று கதறியவர் தான் இந்த அரியலூர் கீழப்படுவோர் சின்னச்சாமி என்று உதறிவிட்டு காலால் எத்தி தள்ளிவிட்டு போனவர் தான் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம். அதனால் வரலாறும் காலமும் அவரையும் எத்தி தள்ளிவிட்டது. எந்த இடத்திலும் அவர் பெயர் கிடையாது. அவர் ஒருவரும் அவரை நினைவு கூறுவது கிடையாது. அப்படி தன்னை அவமதித்து விட்ட அதை பொறுத்து கொண்டுதான் திருச்சிக்கு மறுபடி வந்த சின்னச்சாமி ஒரு ஒளிப்பட நிலையத்தில் போய் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்துக்கான பற்றுச்சீட்டை கூட தன்னுடைய நண்பருக்கு அஞ்சலிலே பொறுப்பாக அனுப்பிவிட்டு ஒரு போர் வீரனை போல் முடிவெடுத்தார். தன்னுடைய மகளுக்கு பெயர் திராவிட செல்வி. திராவிட பள்ளி நாம் நடத்துகிறோம். திராவிட செல்வியை அவர் வளர்த்தார். அந்த திராவிட செல்விக்கு மனைவிக்கும் கடிதம் எழுதிவிட்டு 25 காலையிலே 1964 ஜனவரி மாதம் 25ஆம் நாள் காலையிலே விடியற் காலையிலே தொடர்வண்டி நிலையம் நோக்கி தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டுக் கொண்டே வியட்நாமில் இருக்கிற புத்தசாமியார்கள் தங்களுடைய உடம்பிலை தீயிட்டுக் கொண்டார்களாம் தங்களுடைய கோரிக்கைக்காக. அதுபோல் நான் என் கோரிக்கைக்காக தீயிட்டுக் கொள்வேன் என்ற உறுதியோடு வந்த கீழப்படுவோர் சின்னச்சாமி நொடி பொழுதிலே தன்னுடைய உடம்பிலை தீயிட்டுக் கொண்டார். உலகத்திலே மொழிக்காக உள்ளத்தில் பற்றிய நெருப்பை உடல்களை பற்ற வைத்துக் கொண்டு இறந்த மொழி போர் வீரன் சின்னச்சாமி தான். உலகத்திலேயே மொழிக்காக இறந்தவர் அவர்தான். அந்த சின்னச்சாமி பிறந்த ஊரிலே தான் இன்றைக்கு இருக்கிறோம். இதை கூட பல பேர் ஏளனம் பேசுவார்கள். ஈழப்படுவோர் சின்னச்சாமி இருந்தார், சாரங்கபாணி இருந்தார், ஏறத்தாழ 20 பேர் இறந்தார்கள். அவர்களுடைய சமாதியில இருந்துதான் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூட பல பேர் சொல்லுவது கூட உண்டு. நமக்கு அதுக்கே வருகிறது. அந்த சின்னச்சாமி அவர்களுடைய மனைவியும் மகளும் இப்பொழுது இருப்பது விருத்தாசலத்தில். இருவரும் திருச்சி வந்தார்கள். அப்பொழுதும் நான் இதை இங்கே பேசியது போலத்தான் பெரியாரினுடைய தமிழின உணர்வு, தமிழ் மொழி உணர்வை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை போல அந்த மொழி போரை மட்டும் நான் பேசினேன். பேசிய பொழுது அவருடைய மனைவி அருகிலே இருந்தார். சின்னச்சாமியின் மனைவியும் அவர் கண்ணை தொடத்துக் கொண்டே இருந்தார். எப்படி தம்பி உங்களுக்கு எல்லாமே தெரியுது கேட்டார்.
எப்படி தம்பி உங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஏதோ அருகில இருந்து பார்த்த மாதிரி ஒவ்வொன்னு சொல்றீங்களே கதை அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப நம்ம அருள்மொழி இருந்து, சேலம் அருள்மொழியும் இருந்து, சு வெங்கடேசனும் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் பேசி முடிச்ச உடனே நாங்கெல்லாம் ஒரு படம் எடுத்து கொடுன்னு மேடையிலேயே படம் எடுத்துக்கிட்டோம். அப்பதான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதான். ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே அவர் பதவி ஏற்கிற பொழுது என் குடும்பம் வரக்கூடாதுன்னு சொன்னவர் அவருடைய குடும்பமாக எங்களைத்தான் நினைத்தார். மொழி போரில் இருந்த அத்தனை குடும்பங்களையும் வரவழைத்தார். அத்தனை பேரையும் இன்றைக்கு அண்ணா அறிவாலயம் அன்னைக்கு கிடையாது, அதுக்கு ஏத்தாப்போல் இருக்கிற அன்பகம் இருக்கிறதே, அன்பகத்தில் தான் எங்களை தங்க வைத்தார். எங்கள் அத்தனை பேருக்கும் விருந்து உணவு கொடுத்து, எங்கள் அத்தனை பேருக்கும் சென்னையை சுற்றி பார்க்க வைத்து, பதவியேற்பு விழாவிலே பார்க்க வைத்து, பங்கேற்க வைத்து, புத்தாடை கொடுத்து, அவருடைய நுங்கம்பாக்கம் வீட்டுக்கும் அழைத்து சென்று எங்களுக்கு விருந்து கொடுத்து, ஒரு வாரத்திற்கு மேல் வைத்து எங்களை காப்பாற்றி கொண்டார், பாதுகாத்தார், எல்லா உதவியும் செய்தார். எல்லா உதவியும் செய்வேன் என்று உறுதிமொழியும் கொடுத்தார். இருக்கிறாள் ஏவா மகளை காட்டி சொல்றாங்க, இவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்ச பொழுது அண்ணா இல்ல, உடனே கலைஞர் தான் இருந்தார். சொன்னோம், எல்லா செலவும் கலைஞர் தான் ஏற்றுக்கொண்டார். திருமணத்தை நடத்தி வைத்தவரும் கலைஞர் தான். எங்கள் குடும்பங்கள் யாரையும் அவர்கள் கைவிட்டு விடவில்லை. இதெல்லாம் சொல்லுங்க வெளியில, அவங்கதான் கேட்டுக்கிட்டாங்க. பெரியார் அவர்கள் தமிழ் இன மேம்பாட்டுக்காக திராவிடர் என்ற சொல்லை கொடுத்தார். தமிழ் மொழி மேம்பாட்டுக்காக திருக்குறள், அந்த திருக்குறள் வழியாக, அந்த இலக்கியத்தின் வழியாகத்தான் இந்த இனத்தை ஒன்றுபடுத்த முடியும். எல்லோரும் நாமெல்லாம் சாதியாய் சிதறி கிடக்கிறோம். சாதியால் சிதறி கிடக்கிற நம்ம எல்லாம் திராவிடன் என்ற ஒரு பண்பாட்டு சொல்லுக்கீழே கொண்டு வந்து, அதற்குள்ளேயும் மேம்பட்ட சாதி என்பதையெல்லாம் வகைப்படுத்துவதற்காக பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரு சொல்லுதான், பெரியார் கொடுத்த அந்த ஒரு சொல்லுதான் தமிழ்நாட்டில் சாதி சண்டை இல்லாத ஒன்றை உருவாக்கியது, மத பூசல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கியது. அதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வள்ளலார் காணாத போராட்டமா? அத்தனை கிறிஸ்தவர்களும் வள்ளலாருக்கு எதிர்ப்பாக கண்டன அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சைவர்கள் நிறுத்துவார்கள். எல்லா மதங்களும் வள்ளலாரை எதிர்த்தன. பார்ப்பனர் அல்லாதார் என்று சொன்ன உடனே மதம் கடந்து சாதி கடந்து எல்லோரும் ஒரு குடைக்கீழ் வந்தார்கள், பெரியாரின் தலைமையின் கீழ். அந்த ஒற்றுமைதான் நம்மை உயர்த்தியது. மொழியை முதன்மைப்படுத்தினார். ஒரு பக்கம் திருக்குறள், இன்னொரு பக்கம் சங்க இலக்கியம். 38 மொழி போர்களை பெரியார் வெற்றி பெற்றார். 1.5 ஆண்டு காலம் நடந்த போராட்டம், 1.5 ஆண்டு காலம். வெற்றி பெற்ற நாள் தான் முந்தா நாள். அதுதான் இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் கொண்டாடுகின்ற உரிமை, வரலாற்று பெருமை நமக்கு மட்டுமே உண்டு. கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 21 1940ஆம் ஆண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுதான் வீர வணக்க நாள். அங்க எல்லாரும் பேசணும். ஐயா சுபவி அவர்கள் ஒவ்வொரு ஊர்ல, உமாபதி அவர்கள் ஒரு ஊர்ல, நான் சென்னை எழும்பூர்ல, எல்லாருமே நாடு முழுவதும் பேசினோம். நாங்கள் பேசிய அதே நாளிலே தான் நம்முடைய முதலமைச்சர் 38 மொழி போர்களை உயிர் நீத்த தாளமுத்து நடராசன் 2 பேருக்குமான அந்த நினைவிடத்துக்கு சென்றார். ஒரு முதலமைச்சர் செல்வது இதுதான் முதல் முறை. அவர் வருகிறார் என்றவுடன் நானும் தேவராஜன் அதுக்கு முன்னாலே போய் பார்த்தோம். வழியே இருக்காது, பாதையே இருக்காது. அழகான பாதை அமைக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு சுற்றுச்சுவர் எல்லாம் கட்டப்பட்டு மிக அழகாக செய்யப்பட்டு இன்னொன்றையும் அறிவித்தார். 2 பேருக்குமான சிலை அமைக்கப்படும். தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கிறது எழும்பூரிலே, அங்கே இருவருக்குமான சிலை அமைக்கப்படும். எந்த ஒரு சமூகம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பாடுபட்ட தியாகிகளை, வீரர்களை, அறிஞர்களை போற்றுகிறதோ, அந்த இனத்திலும் இயக்கத்திலும் அப்படி ஒரு பண்பு இருக்கிறதோ, அந்த இனத்தில் தான் எதிர்காலத்தில் இந்த இனத்திற்காக பாடுபடுகின்ற வீரர்களும் அறிஞர்களும் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அப்படி அடுத்தடுத்து அணி அணியாய் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் திராவிட பள்ளி. இந்த திராவிட பள்ளி போன்ற ஒன்றை பெரியார் அறிமுகப்படுத்தியது 1929. அந்த 29 அப்படியே வந்த பொழுது 44 45ஆம் ஆண்டிலே இந்த பயிற்சி பள்ளியிலே படித்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். எதிர்கால கலைஞர்கள் இந்த வகுப்பறையிலே உண்டு. 44 45 ஆண்டிலே படித்தார். அதற்கு அடுத்த ஆண்டும் படித்தவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இன்னும் நம்மோடு இருக்கிறார். பயிற்சி பள்ளி என்பது எளிமையானதல்ல. பயிற்சி பள்ளி என்பதுதான் படையை உருவாக்குகின்ற பாசறை, வீரர்களை உருவாக்குகின்ற கோட்டம். அதை சரியான முறையிலே நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் ஐயா பேராசிரியர் சுபவி அவர்கள்.
அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு எல்லாமே பள்ளிதான். செல்லும் இடமெல்லாம் பள்ளிதான். சென்னையிலே எஸ்ஐடி கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுதே அவர் திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரிக்கு அருகிலே உள்ளதுதான். அங்கே அனுப்பப்பட்டார். அங்கே சாமியார் காலில் விழ வேண்டும், எஜமான் எல்லாம் எஜமான் தான், எஜமான் காலில் விழ வேண்டும். எல்லாருமே ஓம் நமச்சிவாயா சொல்லுகின்ற கூட்டம். அவர்களை கூட இவர் மாற்றினார். ஒரு மாணவன் பெயர் இளைய தம்பி சொன்னால் அவருக்கு கண்ணீர் வரும். இன்னொரு மாணவன் பெயர் இளந்துறவி. எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தார். தூய தமிழில் அவர்களே மாற்றிக்கொண்டார்கள். இந்த இயக்கம் பெயர்கள் தமிழில் இருக்கட்டும், ஆணை போட்டிருக்கிறோம். பெயருக்கு முன்னால் முன்னெடுத்து தமிழில் இருக்கட்டும், கையெழுத்து கட்டாயம் தமிழில் இருக்கட்டும், வீட்டு சடங்குகள் தமிழில் இருக்கட்டும். தமிழ் என்ற உணர்வு நமக்கு முதுகெலும்பு போன்றது. முதுகெலும்பு நிமிர்ந்து விட்டால் முழுமையும் நிமிர்ந்து விடுவோம். அதைத்தான் பெரியார் செய்தார். அது தொடர்பான சில செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். நன்றி.